ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான சுண்டல் குழம்பு வச்சுருக்கேன். டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் எது கூடனாலும் நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகு, அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறியிடும். ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, மல்லி, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை துண்டை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது கூடவே சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சு நல்லா அரைச்சிக்கலாங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 2 பிரிஞ்சி இலை, சும்மா குட்டி உண்டு, ஒரு கட்டை, நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டலை, கருப்பு கடலையை ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இது ஒரு வெள்ளை கொண்ட கடலையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காராமணி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். காலையில் செய்யறதுக்கு நைட்டே ஊற வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதை அரைக்கும் போது 2 முந்திரியும் கொஞ்சம் கசகசாவும் வச்சுக்கோங்க. அதை நான் வீடியோவில் அதை நான் காட்டல, மறந்துட்டேன். அதனால் அரைக்கும் போது முந்திரியும் கசகசாவும் சேர்த்துக்கங்க. அது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில், நார்மலாக நம்ம கொண்டக்கடலை வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மேலே கொத்தமல்லி,
தூவிக்கலாம். அருமையான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். கடலையை ஊற வச்சிட்டோம்னா எல்லாமே குக்கரில் போட்டு வேக வைக்கிறது தான். பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன் அந்த இதில் இருக்கும் வாசனை. ஏன்னா நம்ம பட்டை லவங்கெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் பாருங்கள் குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.